ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு வக்கரமாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதே சார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்வையில். அதனால் வருமானமும் வரணும், ஆனால் வருமானம் பத்தலை. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. ஏன்னா குடும்பத்துலேயும் நிறையா செலவாயின்னு இருக்குது. வழக்கு சார்ந்த செலவுகள், சுப செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணால் இந்த அளவுக்கு இருக்குது. சரி, தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா வேலையிலையும் நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கே பற்ற மாட்டேங்கிறது. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். இதில் 10ஆவதுக்கு உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, இல்லை விவசாய நிலம் வாங்குறதுக்கு, இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அது நல்லது தான். ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ரைட் டைம். இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் பையிங் அ நியூ ப்ராப்பர்ட்டி. நியூ வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நல்ல நேரம். அதனால் வண்டி வாங்குறது தப்பு கிடையாது, சொத்து வாங்குறது தப்பு கிடையாது. என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டத்தை சுகமாக அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய வார்த்தை நிதானமாக தான் அடுத்தவங்க காது கேட்டும். உங்கள் கணவர்கிட்டயே சொன்னால் கூட முதல்ல எடுத்தவொன்னே அவர் என்ன சொல்வார், நீ வாய் மூடிட்டு போ, எனக்கு தெரியும். எல்லா புருஷனும் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய நபர் உங்கள் கணவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலாக உங்களை விட உங்கள் கணவரோட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஆனால் உங்கள் கணவர் என்ன சொல்வார், எனக்கு தெரியும், நீ பேசாமல் இரு. கடைசியில் ஒரு 2 நாள் கழித்து 1 வாரம் விட்டிங்கன்னா அவரே வருவார், ஏம்மா நீ என்னமோ சொன்னியே, ஆமாம் இப்போ நீங்கள் அப்போ குத்தி காட்டுவீங்க. ஸோ இந்த குத்தி காட்டுறதெல்லாம் விட்டுட்டு அவர் எதுக்கு வந்தார்னு அதை மட்டும் பேசுங்க. உங்களுடைய அறிவை அந்த இடத்துல கரெக்டான அட்வைஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதே சமயம் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணம் தனி கொடுத்தனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும். நீங்கள் அங்கே போய் கொடுத்தனம் பண்ணக்கூடாது. பையன் தனி கொடுத்தனம் போயிருக்கான், அந்த இடத்துல உக்காந்துட்டு என் மாட்டு பொண்ணு மருமக கூட உக்காந்துட்டு இருப்பேன் அப்படின்லாம் உட்காரக்கூடாது. என் மாட்டு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. மாட்டு பொண்ணு கிடையாது, மாற்றுப்பெண்.
அதாவது பெண்ணுக்கு மாற்றாக வந்தவள் மாற்றுப்பெண். அந்த மாற்றுப்பெண்ணை நீங்கள் ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடாது. ஆனால் குத்தி காட்டி பேசுகிறீங்க, அதை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள், அதாவது கணவன்மார்கள், அவங்களுக்கு இப்பொழுது அலுவல் ரீதியாக சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு சில தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு கொஞ்சம் குரூஷியலான மூமெண்ட்டில் இருக்கீங்க. அதனால் நிதானத்தை கடைபிடித்தால் சக்ஸஸ் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் உபாதைகளை பார்த்து கொள்வது நலம். இந்த மாதத்திற்கான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டால், திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை, அதாவது மலைக்கோட்டையில் பிள்ளையார் மேலே இருப்பார், ஆனால் போகிற வழியில் தாய்மான சுவாமி இருப்பார். அந்த தாய்மான சுவாமியை வழிபட்டு வாருங்கள். ஒரு பெண்ணை தாயாக வந்து அந்த பெண்ணுடைய அந்த பெண் நிறைமாத கர்ப்பம் காவிரியில் அப்படியே வெள்ளம் கரபுரண்டு ஓடுறது. தாய் வந்து அந்த பக்கம் பால் கொடுக்க போனோம் மாட்டின்றுவோம், இந்த பக்கம் அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணி கஷ்டப்பட்டுருப்போம். அந்த தாயாருடைய ரூபத்தில் வந்து சிவனே வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க வைத்து உதவி செய்தார். அதனால தான் தாயும் ஆனவர் அப்படின்ட்டு அந்த தாய்மான சுவாமியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை. உடம்புக்கான பலன்கள், உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.